ஸ்க்ரீன் பே டியூட்டர் நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அதோட ஃபுல் ப்ராசஸ் என்ன, எப்படி அதை எடுத்து எப்படி யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த மொத்த ப்ராசஸை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முதல்ல கதை வந்து தேவை. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரீன் பே ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து முடிஞ்சிச்சு. டைலாக் வந்து ரைட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் தேவையான ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் பிடிக்கணும். தேவையான ஆர்டிஸ்ட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து பிடிக்கணும். ஆர்டிஸ்ட்டை பிடிச்சதுக்கப்புறமா அவங்கள வச்சு நீங்கள் ரிஹர்சல் பண்ணிவிடுங்க. ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேடுங்க கேமராமேன், எடிட்டர்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அவங்களோட நாலேஜ் எல்லாமே ஸ்கிரிப்டில் வந்து போடுங்க. அப்படி யாருமே கிடைக்கலாம், நீங்களே இண்டிபெண்ட்டாக கேமராவில் எடிட்டிங்கில் வந்து பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து தேவை. கேமராமேன் தேவை, எடிட்டர் வந்து தேவை, ஆக்டர் வந்து தேவை, அதுக்கப்புறம் காஸ்டியூம் வந்து உங்களுக்கு தேவை. இந்த காஸ்டியூம் தெரிஞ்சுக்கணும், கலர் சைக்காலஜி வந்து உங்களுக்கு தெரியணும். அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா காஸ்டியூம் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து லொக்கேஷன் போகணும். லொக்கேஷன் நீங்கள் போய்ட்டு முன்னாடி பார்த்துட்டு இந்த லொக்கேஷனில் எடுக்கலாம் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஐடியா இருக்கணும். அப்புறமா தைரியமாக அந்த ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிட்டு போகலாம், பர்மிஷன்லாம் வாங்கிட்டு. ஸோ லொக்கேஷனும் உங்களுக்கு கிடச்சிச்சு, ஆர்டிஸ்ட்டும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, கேமராமேனும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க, எடிட்டரும் உங்களுக்கு கிடச்சிட்டாங்க. எடிட்டரும் அந்த லொக்கேஷன் கூப்பிட்டு போகலாம். அப்படி இல்லைனா வேண்டாம் கூப்பிட்டு பண்ணினா ஒரு நாலேஜ் உங்களுக்கு அவங்க ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். இவ்வளோ பேருக்கு போயிட்டீங்க, இவ்வளோ பேர் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடிட்டிங் வந்து கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் கட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்னென்ன கரெக்ஷன்லாம் சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டப்பிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள். டப்பிங் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் கரெக்ஷன் சொன்னால் எடிட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் வந்து போடணும் மேலே. இவ்வளோ ப்ராசஸ் வந்து பண்ணணும். இப்போ மியூசிக் கிடச்சிச்சு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிடச்சிச்சு, டைலாக் பேசுனது கிடச்சிச்சு. இது எல்லாமே லெவலாக கேட்கணும்ல, எந்த இடத்துல எது கேட்கணும், எது கம்மியாக கேட்கணும் அப்படின்னு ஒரு லெவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது வந்து சவுண்ட் மிக்சிங் சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு ஆள் பிடிச்சிருங்க. இது எல்லாமே பிடிச்சிட்டிங்கன்னா ஒரே ஆடியோவை எடிட்டிங்கில் வச்சு நீங்கள் வந்து அவுட் எடுக்கலாம். இந்த அவுட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆவாங்க. இது ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரைட் பண்ணுறீங்க, ஆர்டிஸ்ட்டை வந்து பிடிக்கிறீங்க, கேமராமேனை பிடிக்கிறீங்க, எடிட்டை பிடிக்கிறீங்க, லொக்கேஷன் பிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எடிட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணதுக்கப்புறம் டப்பிங் போகிறீங்க, டப்பிங் பண்ணதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறீங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்புறமா மியூசிக் பண்ணுறீங்க, இதை ப்ரொமோட் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வந்து போகிறீங்க. இப்படின்ற ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். யாருன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், யாருன்னா வெப் சீரிஸ் பண்ணலாம், யாருன்னா இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணுன்ற அந்த ரூல்ஸே கிடையாது. ஃபிலிம் தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஃபிலிம் பிடிச்சிருந்தாலும் சரி, ஃபிலிமை பற்றி படிச்சிருந்தாலும் சரி, யாரோனா வந்து பண்ணலாம். பட் நீங்கள் பண்ணும்போது ஒரு பேசிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கோங்க. கற்றுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு போனேன். என்ன பொண்ணுன்னே தெரியாமல் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னால் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. அரேஞ்ச் மேரேஜில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறீங்கன்னா என்ன தெரியாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்களா? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஃபிலிம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் பேசிக்ஸான விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பணம் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். வேறு ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.